ஒரு ஆழமான சிந்தனையோட இந்த உரையாடலை ஆரம்பிக்கலாம். பணக்காரனாவது எப்படின்னு தெரிஞ்சுக்க நீங்க MBA படிக்க தேவையில்லை. ஆனா பள்ளி கல்லூரி நமக்கு கத்து கொடுக்காத ஒரு மொழியை புரிஞ்சுக்கணும். அதுதான் பணத்தின் மொழி. இன்னைக்கு நாம கையில எடுத்திருக்க போறது உலகத்துல கோடிக்கணக்கான மக்களை எலி ஓட்டத்துல இருந்து வெளியே கொண்டு வந்த ரிச் டேட் பூவர் டேட் புத்தகம். இதை வெறும் 20 நிமிஷம் 30 நிமிஷம்னு முடிக்க முடியாது. ஒரு முழுமையான ஆழமான விளக்கத்தை கொடுக்க நமக்கு ஒரு 45 நிமிடங்கள் தேவை. ஆசிரியர் ராபர்ட் கியோசாகி தன்னுடைய வாழ்க்கையில 2 அப்பாக்களை பார்த்தார். ஒன்று ஏழை தந்தை பூர் டேட், ராபர்ட்டோட சொந்த அப்பா. நல்ல அரசு வேலை, PhD பட்டம். ஆனா எப்பவும் நிதி சிக்கல்ல இருந்தார். இவருடைய ஆலோசனை, நல்லா படி, பாதுகாப்பான வேலைக்கு போ. 2 பணக்கார தந்தை, ரிச் டேட், நண்பரோட அப்பா. முறையான படிப்பு இல்லாதவர், ஆனா ஹவாயின் மிகப்பெரிய பிசினஸ்மேன். இவருடைய ஆலோசனை, பணத்தை பற்றி கத்துக்கோ, முதலீடு செய்ய கத்துக்கோ. இந்த 2க்கும் நடுவுல ராபர்ட் கத்துக்கிட்ட 6 பாடங்களை பத்தி தான் விரிவாக பார்க்க போறோம். இது வெறும் புத்தக சுருக்கம் இல்லை. இது உங்களோட நிதி சுதந்திரத்துக்கான ப்ளூ பிரிண்ட். வாங்க இந்த நீண்ட பயணத்தை ஆரம்பிக்கலாம். ராபர்ட் இந்த உண்மையை சின்ன வயதிலேயே புரிஞ்சுக்கிட்டார். ஏழை மக்களும் மத்தியதர வர்க்கமும் ஏன் பணக்காரனா ஆக முடியல? ஏன்னா அவங்களுடைய உழைப்பை, நேரத்தை, திறமையை பணத்துக்காக விற்கிறாங்க. இதுதான் சம்பள அடிமைத்தனம். இதுக்கு காரணம் 2 உணர்ச்சிகள், பயம் மற்றும் பேராசை. பயம், அவசர தேவை வந்துடுமோ? பில் கட்டலைனா என்ன ஆகும்? லோன் கட்டலைனா மானம் போயிடுமே. இந்த பயம்தான் காலையில 9 மணிக்கு உங்களை அலுவலகத்துக்குள்ள தள்ளுது. இந்த பயத்துக்கு பேர் தான் மாதிரி வாழ்க்கை, ஸ்டேட்டஸ்கோ. பேராசை, சம்பளம் வந்த உடனே ஒரு சின்ன சந்தோஷம். ஓஹோ, நமக்கு கஷ்டம் தீர்ந்துருச்சுன்னு உடனே ஒரு பெரிய டிவி, புது போன், கார்னு வாங்கி உங்களோட செலவினங்களை, எக்ஸ்பென்சஸ் அதிகப்படுத்திக்கிறீங்க. இது 2ம் சேர்ந்து ஒரு சங்கிலியை உருவாக்குது. சம்பளம் கூடினாலும் செலவும் கூடும், லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். கடைசியில் திரும்பவும் அதே பயமும் பேராசையும். ராபர்ட் இதைத்தான் எலி ஓட்டம், ரேட் ரேஸ் என்கிறார். பணக்காரர்களின் சிந்தனை, அவங்க இந்த ஓட்டத்துல நுழைய மாட்டாங்க. அவங்களுடைய முதல் வேலையே பணத்தை ஒரு பணியாளர் போல ஆக்குவதுதான். அதுக்கு அவங்க செய்ய வேண்டியது சொத்துக்களை வாங்குவது. ஒரு சொத்து உங்களுக்கு மாசம் மாசம் பணம் கொடுக்குதுன்னா அந்த பணம் உங்களுக்காக வேலை செய்யும் பணியாளர். பணக்காரர்கள் தங்கள் பணத்தை மேலும் பணம் சம்பாதிப்பதற்காக மட்டுமே முதலீடு செய்கிறார்கள். இதைத்தான் ராபர்ட் உங்களுக்காக பணம் வேலை செய்யட்டும் என்கிறார். நீங்க வேலையை விட்டாலும் உங்க பாக்கெட்குள்ள பணம் வந்துகிட்டே இருக்கும். ஆணித்தரமான பார்வை. நீங்கள் பணக்காரனாக விரும்பினால் பணக்காரர்களின் மொழியை படிக்க வேண்டும். அந்த மொழியின் முதல் வார்த்தைகள் சொத்து, ஆசெட் மற்றும் கடன், லயபிலிட்டி. இதை தெரியாம நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதுல பிரயோஜனம் இல்லை. சொத்து, ஆசெட், இது உங்க பாக்கெட்க்கு உள்ளே பணத்தை போடும். உதாரணம், வாடகைக்கு விடும் வீடு, அது வாடகை வருமானம் கொடுக்கிறது. வருமானம் ஈட்டும் பிசினஸ், ஈவுத்தொகை, டிவிடெண்ட் கொடுக்கும் பங்குகள். கடன், லயபிலிட்டி, பொறுப்பு, இது உங்க பாக்கெட்டில் இருந்து பணத்தை வெளியே எடுக்கும். உதாரணம், நீங்க குடியிருக்கும் வீட்டுக்கான EMI, வட்டி, வரி, பராமரிப்பு செலவு. உங்களுடைய ஆடம்பர கார் லோன். தேய்மானம், இன்சூரன்ஸ், கிரெடிட் கார்டு பில் மற்றும் தனிநபர் கடன்கள். மத்தியதர வர்க்கத்தின் மிகப்பெரிய நிதி தவறு, நான் ஒரு பெரிய வீடு வாங்கிட்டேன், அதுதான் என்னோட மிகப்பெரிய சொத்து என்று நம்புவதுதான். ராபர்ட் சொல்றார், உங்க வீடு சொத்து இல்ல, அது ஒரு பெரிய கடன் சுமை. ஏன்னா அது மாசம் மாசம் உங்க பாக்கெட்டை காலி பண்ணுது. மாற்று சிந்தனை. பணக்காரர்கள் முதலில் சொத்துக்களை வாங்குவார்கள். அந்த சொத்துக்கள் மூலம் வரும் வருமானத்தை வைத்து மட்டுமே ஆடம்பரமான வீடுகளையோ அல்லது கார்களையோ வாங்குவார்கள். இதுதான் கேஷ் ஃப்ளோ, பணப்புழக்கம். ஏழை, மத்தியதர வர்க்கம் வருமானம் ரைட்டாரோ கடன், செலவு ரைட்டாரோ, மிச்சமிருந்தால் சேமிப்பு. பணக்காரர்கள் வருமானம் ரைட்டாரோ சொத்துக்கள் வாங்குவது, ரைட்டாரோ சொத்திலிருந்து வரும் வருமானம் ரைட்டாரோ செலவு. உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்த உங்களுடைய சொத்து காலத்தை மட்டுமே உருவாக்குங்கள், கடனில் மூழ்கும் செலவினங்களை அல்ல. பாடம் 3, உங்களோட சொந்த பிசினஸ், சொத்து நிர்வகிப்பில் கவனம் செலுத்துங்க. இந்த கருத்தை பற்றி ராபர்ட் ஒரு டயக்ராம் மூலமா விளக்கினார். அதுதான் குவாட்ரண்ட். எம்ப்ளாயி, பணியாளர், மைனஸ் நேரத்தை விற்று சம்பளம் பெறுபவர். எஸ், செல்ஃப் எம்ப்ளாய்டு, சுய தொழில் செய்பவர், மைனஸ் தன் வேலைக்கு தானே முதலாளி. இவர் வேலை செய்யவில்லை என்றால் பணம் வராது. பி, பிசினஸ் ஓனர், பிசினஸ் சொந்தக்காரர், மைனஸ் தனக்காக வேலை செய்யும் ஒரு சிஸ்டத்தை வைத்திருப்பவர். இவர் இல்லாவிட்டாலும் சிஸ்டம் பணம் சம்பாதிக்கும். ஐ, இன்வெஸ்டர், முதலீட்டாளர், மைனஸ் பணம் இவருக்காக வேலை செய்கிறது. நம்மில் பலர் இடேஸ் அல்லது ஈதிஸ் குவாட்ரண்டில் இருக்கிறோம். ஆனா நிதி சுதந்திரம் இருக்கிற இடம் பி டேஸ் மற்றும் ஐ குவாட்ரண்ட் தான். ராபர்ட் சொல்றார், நீங்க ஒரு நல்ல வேலையில் இருந்தாலும் அது உங்களை நிதி சுதந்திரத்துக்கு கொண்டு போகாது. நீங்க சம்பாதிக்கிற பணத்தை நீங்க டேஷ் மற்றும் ஐ குவாட்ரண்ட்டுக்கு மாத்தணும்.
உங்களுடைய முதல் வேலை மாசம் மாசம் வர்ற சம்பளத்தை எடுத்து அதை முதலீடுகளுக்கு பயன்படுத்துவது. அதாவது உங்களுடைய தொழில் வேறு, உங்களுடைய பிசினஸ் வேறு. உங்களுடைய சம்பளம் உங்களை நிர்வகிக்க உதவுது. ஆனா உங்க முதலீடுகள் உங்களை நிதி சுதந்திரத்துக்கு கொண்டு போகுது. இந்த வேலையில் ஆரம்பித்து முதலீட்டாளராக மாறுவதுதான் ஒரு பணக்காரனின் பயணமே. பாடம் 4, வரி சட்டங்களின் பகுதி. பணக்கார தந்தை சொன்னார், அரசாங்கம் பணக்காரர்களுக்காக ஒரு அட்வான்டேஜ் வைத்திருக்கிறது. அது என்ன? நிறுவனம், கார்ப்பரேஷன் தொடங்குவது. சாதாரண ஊழியர்களுக்கு வரிகள் மற்றும் அரசாங்க சட்டங்களை பற்றி பேச யாருமே இல்லை. அவங்களுடைய பணம் வந்த உடனேயே வரி போகுது. ஆனா ஒரு நிறுவனம் தொடங்கும் போது அது ஒரு சட்டபூர்வமான டாக்ஸ் கேடயம், டாக்ஸ் ஷீல்டு போல செயல்படுது. வரி விதிப்பு விதிமுறைகள் இப்படி செயல்படுகின்றன. 1. பணியாளர் வருமானம் ரைட்டாரோ வரி, ரைட்டாரோ செலவு, கடைசி பணத்தில் செலவு. 2. நிறுவனம் வருமானம் ரைட்டாரோ செலவு, பிசினஸ் எக்ஸ்பென்சஸ் ரைட்டாரோ, மீதிக்கு மட்டும் வரி, முதல் பணத்திலேயே செலவு. இந்த சின்ன மாற்றம் பணக்காரர்களுக்கு மிகப்பெரிய சேமிப்பை உருவாக்குது. அவங்க பிசினஸ் ரீதியான பயணச் செலவுகள், கார் லீஸ், செல்போன் பில் போன்ற பல செலவினங்களை சட்டப்பூர்வமாக வரி செலுத்துவதற்கு முன்னரே கழிக்க முடியும். பணக்காரன் ஆவதுன்னா நிறைய சம்பாதிப்பது மட்டுமல்ல, சட்டப்பூர்வமாக வரியை குறைப்பதும் தான். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரகசியம். பலர் பணக்காரர்கள் அதிர்ஷ்டசாலிகள்னு நினைக்கிறாங்க. ஆனா ராபர்ட் சொல்றார், பணம் ஒரு வாய்ப்பு, ஒரு யோசனை. அத உங்க நிதி அறிவால நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ரிஸ்க். நம்மில் பல ரிஸ்க் எடுக்க பயப்படுறோம். ஆனா பணக்கார தந்தை சொன்னார், ரிஸ்க் எப்பவும் இருக்கும், ஆனா நிதி அறிவால அதை நீங்க குறைச்சிக்கலாம். உதாரணமாக, ஒரு முதலீடு பற்றி நீங்க அதிகமா கத்துக்கிட்டா நீங்க எடுக்கும் ரிஸ்க் ஒரு புத்திசாலித்தனமான ரிஸ்காக மாறும். உதாரணம், ஒரு முதலீட்டாளர் ஒரு பழைய வீட்டை மிக குறைந்த விலைக்கு வாங்குகிறார். ஏன்னா அந்த இடத்துல வரவிருக்கும் அரசாங்க ப்ராஜெக்ட் பத்தி அவருக்கு தெரியும். மற்றவர்களுக்கு அது குப்பையாக தெரியலாம். இவருக்கு அது பணமாக தெரிகிறது. இதுதான் பணத்தை கண்டுபிடிப்பது. முக்கிய தடைகள். பயம், தோல்வி அடைந்து விடுவோமோ என்ற பயத்தால் வாய்ப்புகளை தவறவிடுதல். சந்தேகம், தன்னம்பிக்கை இல்லாதது. அகங்காரம், எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சு புதியதை கத்துக்க மறுக்கிறது. தோல்விக்கு பயந்தா நீங்க நிதி சுதந்திரத்தை அடையவே முடியாது. தோல்விகளை ஒரு முதலீடாக பாருங்கள். ஒவ்வொரு தோல்வியும் உங்களுக்கு ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கும். அது உங்களுடைய நிதி அறிவை இன்னும் கூர்மையாக்கும். ரொம்ப முக்கியமான பாடம். உங்க வேலையை தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப கவனமா இருங்க. அதிக சம்பளம் கொடுக்கும் வேலையை விட உங்களுடைய திறமைகளை வளர்க்கும் வேலையை தேர்ந்தெடுங்கள். பணக்கார தந்தை ராபர்ட்டை சம்பளம் இல்லாமல் தன் கடையில் வேலை செய்ய சொன்னார். எதுக்கு? பணத்திற்காக அல்ல, பிசினஸ் நடத்துவதற்கான திறமைகளை கத்துக்க. ஒரு பணக்காரன் ஆவதற்கு உங்களுக்கு 5 முக்கிய திறமைகள் தேவை. 1. பணப்புழக்கத்தை நிர்வகித்தல், கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட். பணத்தை எப்படி உள்ளே கொண்டு வந்து சொத்துக்களில் முதலீடு செய்வது. 2. விற்பனை, சேல்ஸ் மற்றும் மார்க்கெட்டிங். உங்களுடைய பிசினஸையோ முதலீட்டையோ உங்களையோ எப்படி சந்தைப்படுத்துவது. 3. சட்டம் மற்றும் கணக்கு, வரிகள் மற்றும் நிறுவன சட்டங்களை புரிஞ்சுக்கிறது. 4. தொடர்பு திறன், கம்யூனிகேஷன், ஊழியர்கள், முதலீட்டாளர்கள், வாடிக்கையாளர்கள் என பல தரப்பட்ட மக்களுடன் பேசுவது. 5. தலைமை பண்பு, லீடர்ஷிப், ஒரு டீமை வழிநடத்தி ஒரு சிஸ்டத்தை உருவாக்குவது. உங்களுடைய திறமைதான் உங்களுடைய உண்மையான சொத்து. இந்த திறமைகள் இருந்தா நீங்க எந்த கம்பெனியையும் சார வேண்டியதில்லை. உங்களுடைய நிதி பாதுகாப்பை நீங்களே உருவாக்கி கொள்ளலாம். கற்றலை ஒருபோதும் நிறுத்தாதீர்கள். ராபர்ட் கியோசாகியின் 6 பாடங்களையும் அதற்கான ஆழமான விளக்கத்தையும் பார்த்திருக்கிறோம். இறுதியாக ராபர்ட் சொல்லும் மிக முக்கியமான ஒரு வாக்கியம், உங்களுடைய நிதி சுதந்திரம் நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பதில் இல்லை, எவ்வளவு வைத்திருக்கின்றீர்கள், அதை உங்களுக்காக எப்படி வேலை செய்ய வைக்கின்றீர்கள் என்பதில் தான் இருக்கிறது. இன்றே செயல்பட ஆரம்பியுங்கள். 1. உங்களுடைய அனைத்து கடன்கள் மற்றும் சொத்துக்கள் பட்டியலை உருவாக்குங்கள். 2. உங்கள் சொத்து காலத்தை ஆசட் காலம் வளர்க்க ஒரு திட்டத்தை உருவாக்குங்கள். ஒரு சின்ன முதலீடாக இருக்கலாம், இல்லனா ஒரு புதிய திறமையை கத்துக்க ஆரம்பிக்கலாம். 3. உங்களுடைய மனத்தடையை உடைங்க. பயம், சந்தேகம், சோம்பலை விட்டு விலகுங்க. நாளைக்கு இல்லை, இந்த நிமிடமே ஆரம்பியுங்கள். இந்த ஆழமான விவாதம் உங்களுக்கு நிச்சயம் ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்திருக்கும்னு நம்புகிறேன். உங்க கேள்விகளை, சந்தேகங்களை கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் பல நிதி மற்றும் தன்னம்பிக்கை ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.